மகாபுருஷ ஜமாலி மாதா வணக்க மாதம். 6ஆம் நாள். மிஸ்டர் லூயிஸ் மரி தேமான் போர்ட் எழுதிய ஜெபமாலை ரகசியம் என்ற நூலிலிருந்து ஒரு சிறு தியான பகுதி. ரோஜா மலர் 5. ஜெபமாலை பக்தி சபை. சரியாய் சொல்வதானால் ஒரே ஒரு வகையான ஜெபமாலை பக்தி சபை மட்டுமே இருக்க முடியும். அதாவது அச்சபையில் உட்படுகிறவர்கள் ஒவ்வொரு நாளும் முழு ஜெபமாலை 153 அருள்நிறை மந்திரம் கொண்ட முழு ஜெபமாலையை செய்ய ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆயினும் ஜெபமாலை சொல்லுகிறவர்களின் பக்தியின் தராதரத்தை கொண்டு பார்த்தால் 3 வகையாக அவர்களை பிரிக்கலாம். முதலில் சாதாரண உறுப்பினர்கள். இவர்கள் வாரத்திற்கு ஒரு முழு ஜெபமாலை சொல்ல வேண்டும். இரண்டாவது நிரந்தர உறுப்பினர்கள். இவர்கள் ஆண்டிற்கு ஒரு முழு ஜெபமாலை சொல்வது போதும். மூன்றாவது நாள் உறுப்பினர்கள். இவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு முழு ஜெபமாலை செய்து ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த ஜெபமாலை பக்தி சபையில் மேற்கூறியபடி ஒப்புக்கொண்டு உறுப்பினர் ஆகிறவர்கள் அதை செய்ய தவறினால் பாவத்திற்குள்ளாவதில்லை. தாங்கள் மேற்கொண்ட கடமையை நிறைவேற்றாவிட்டால் அவர்களுக்கு அது அற்ப பாவம் கூட இல்லை. காரணம், இது தன் சுய விருப்பத்தால் ஏற்றுக்கொள்ளும் நிபந்தனையே. இன்றியமையாத ஒரு காரியமல்ல. தங்கள் அந்தஸ்தின் கடமைகளுக்கு பங்கம் இல்லாமல் மேற்கூறிய நிபந்தனை நிறைவேற்ற இயலாதவர்கள் இச்சபையில் சேரக்கூடாது என்று கூற தேவையில்லை. ஜெபமாலை சொல்வது எவ்வளவோ பரிசுத்தமான காரியம். ஆனால் ஒருவனுடைய வாழ்க்கையின் நிலைமையின் கடமைகளை செய்ய முடியாதபடி ஜெபமாலை குறுக்கிடுமானால் அவன் தன் கடமையே செய்ய வேண்டும். இதைப்போல் நோயாளிகள் முழு ஜெபமாலையையோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ சொல்வதற்கு தேவையான முயற்சி அவர்களை களைப்படைய செய்து நோயை அதிகரிக்குமானால் அவர்கள் ஜெபமாலை சொல்ல வேண்டியதில்லை. கீழ்ப்படிதலின் நிமித்தம் ஒருவன் மேற்கொள்ளும் அலுவலினால் அவன் ஜெபமாலை சொல்லக்கூடாவிட்டாலோ அல்லது ஒருவன் ஜெபமாலை சொல்ல உண்மையிலேயே மறந்து விட்டிருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு அவசர தேவையினால் ஜெபமாலை சொல்ல முடியாமல் போய்விட்டாலோ அவன் அற்ப பாவம் முதலாய் செய்ய மாட்டான். மேற்குறித்த சந்தர்ப்பங்களில் ஜெபமாலை பக்தி சபையின் ஞான பலன்களை அவன் இழப்பதில்லை. உலகமெங்கும் ஜெபமாலை சொல்லி வரும் எல்லா சகோதர சகோதரிகளுடைய பேரு பலன்களிலும் தேவர பிரசாதங்களிலும் அவன் பங்கு கொள்ளவே செய்கிறான். என் அன்புக்குரிய கத்தோலிக்க மக்களே, நீங்கள் உங்கள் கவனக்குறைவாலோ அல்லது சோம்பலினாலோ ஜெபமாலை சொல்லாமல் இருந்தாலும் ஜெபமாலை மீது துவேஷம் கொள்ளாத வரையிலும் நீங்கள் பாவம் செய்கிறதில்லைதான். ஆனால் நீங்கள் அவ்வாறு இருந்தால் ஜெபமாலை பக்தி சபையின் வேண்டுதல்களிலும் நற்செயல்களிலும் பேருபலன்களிலும் உங்களுக்கு கிடைக்கும் பங்கை வேண்டாம் என உதறி தள்ளுகிறீர்கள். மேலும் நீங்கள் சிறியதும் அத்தியாவசியம் இல்லாததுமான காரியங்களில் பிரமாணிக்கம் தவறுவதால் ஒரு கேடு விளைகின்றது. அதாவது செய்யாவிட்டால் பாவம் என்றுள்ள கடமைகளில் கூட தவறிப்போகும் நிலை ஏறக்குறைய நிச்சயமாய் உங்களை அறியாமலே பழக்கத்தில் வந்துவிடும். ஏனென்றால் சிறு காரியங்களை அசட்டு செய்கிறவன் சிறுக சிறுக தவறி விடுவான் என்ற சர்வபிரசங்கி ஆகமத்தில் வாசிக்கிறோம். ரோஜா மலர் 6. மரியாயின் சங்கீத மாலை. அச்சிட்ட சாமிநாதர் 1214ஆம் ஆண்டு ஜெபமாலை பக்தியை ஏற்படுத்தியதிலிருந்து 1460ஆம் ஆண்டில் முத்திபெறி பெற்ற ஆலன் ரோச் அதை புதுப்பித்த நாள் வரையிலும் ஜெபமாலை சேசு மரியாயின் சங்கீத மாலை என்று அழைக்கப்பட்டது. இதன் காரணம், தாவீது அரசரின் சங்கீதங்கள் 150 இருப்பது போலவே ஜெபமாலையிலும் 150 அருள்நிறை மந்திரங்கள் உள்ளன. எழுத்தறிவில்லா பாமர மக்கள் தாவீதின் சங்கீதங்களை சொல்ல முடியாததால் அவர்களுக்கு அதே பலனை தரக்கூடியது ஜெபமாலை என்று கொள்ளப்பட்டது. ஆனால் தாவீதின் சங்கீதங்களை விட ஜெபமாலை அதிக பலனை விளைவிக்கும் என்று கீழ்வரும் 3 காரணங்களால் கூற முடியும். 1. சமணசானவர் சொன்ன மங்கள வார்த்தை ஜெபம் மனுவுருவான தேவ வார்த்தையாக திவ்ய சேசுநாதர் சுவாமியையே நமக்கு பெற்று தந்தது. தாவீதின் சங்கீதங்கள் திவ்ய சேசு இரட்சகரை பற்றி முன்னறிவிப்புதான் செய்தன. 2. உண்மை பொருள் ஒன்று அதன் முன்னடையாளத்தை விட சிறந்திருப்பது போலவும் ஒரு பொருள் அதன் நிழலை விட மேம்பட்டதாயிருப்பது போலவும் தேவதாயாருடைய ஜெபமாலை தாவீதின் சங்கீதங்களை விட மேலானது. சங்கீதங்கள் இதன் முன்னடையாளமே. 3. ஜெபமாலையில் வரும் ஜெபங்கள் பரலோக மந்திரமும் அருள்நிறை மந்திரமும் மனிதனால் அல்ல மகாபுருஷ தமதிருத்துவத்தினாலே இயற்றப்பட்டவையாக இருக்கின்றன. நமது பரிசுத்த தேவமாதாவுடைய ஜெபமாலை 5 10 மணிகளை கொண்ட 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணம், 1. மகாபுருஷ திருத்துவத்தின் 3 தேவாட்களையும் மகிமைப்படுத்துவதற்காக. 2. திவ்ய சேசுநாத சாமியுடைய வாழ்வு மரணம் மகிமை 3ஐயும் சிறப்பிப்பதற்காக. 3. மகிமை அடைந்துள்ள பரலோக திருச்சபையை மாதிரியாக கொள்ளவும் போராடும் பூலோக திருச்சபைக்கு உதவி அளிக்கவும் பரிகரிக்கும் முத்திருக்கிற திருச்சபையின் வேதனைகளை குறைக்கவும். 4. தாவீதின் சங்கீதங்கள் பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்துதல்
சர்வேசனுடைய ஒளி பெறுதல், சர்வேசனுடன் ஐக்கியமாதல் என்று 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது போல் ஜெபமாலையிலும் இந்த ஒப்புமையை காட்டுவதற்காக. 5வது, இறுதியாய் நம் வாழ்நாளில் ஏராளமான தேவ வரங்களை நமக்கு பொழிந்து மரண நேரத்தில் சமாதானம் தந்து நித்தியத்தில் மகிமை அளிக்கும்படியாக சிஸ்டர் லூயிஸ் மரி தெமோன் போர்ட்டே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகாபரிசு ஜெபமாலை ராக்கினியே வாழ்க.